நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பேரூராட்சி தலைவர் PK முரளி திறந்து வைத்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பேருந்து நிலையம் அண்ணா துவக்கப்பள்ளி, நூற்றாண்டு துவக்கப்பள்ளி, அக்ரஹாரம் துவக்கப்பள்ளி, கல்குடாப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி, உருது துவக்கப்பள்ளி ஆகிய 5 பள்ளிகளுக்கும் 1, 6, 12, 16 ஆகிய 4 வார்டுகள் என மொத்தம் 10 பகுதிகளில் புதிய குளிர்ந்த நீர் மற்றும் வெந்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் மூலம் சுமார் 90 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் 10 லட்சம் ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்ட நவீன குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பேரூராட்சி தலைவர் PK முரளி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு பேரூராட்சி செயல் அலுவலர் இந்துமதி முன்னிலை வகித்தார். வார்டு கவுன்சிலர்கள், அலுவலக ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.